ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே தாத்தா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க விஜய்கிட்ட. என்ன தாத்தா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது நிஜமா? ஆமாப்பா, நான் எவ்வளோ பேசி பார்த்துட்டேன். அவங்க காலி பண்ணிவிட்டு கொடைக்கானலுக்கே போக போகிறாங்களா? தாத்தா என்ன தாத்தா? ஆமாப்பா, இங்கே எங்கேயாவது லோக்கலில் இருந்தால் நம்ம போய் பார்த்துடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இவங்க கொடைக்கானலுக்கு போயிட்டா எப்படிப்பா போக முடியும் அப்படிங்கிற விஜய் பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. என்ன தாத்தா, என்னப்பா விஜய் சிரிக்கிற? இல்லை தாத்தா, அவள் இங்கே எங்கேயாவது உள்ளூருக்குள்ளே போனால் தான் நான் கண்டுபிடிக்க முடியாது. நான் கொடைக்கானலுக்கு போனால் நான் தாராளமாக அவங்க வீட்டுக்கு போயிடுவேனே. எனக்கு தான் தெரியுமே என் மாமியார் வீடு, அதனால நான் என் செல்லக்குட்டியை அங்கே போய் பார்த்துக்கிறேன், அங்கே போய் கொஞ்சிக்கிறேன், அங்கே போய் சைட் அடிச்சுக்கிறேன் அப்படிங்கல. நல்லா தாப்பா, இங்கேயே நம்ம வீட்டிலேயே எடுத்து விழுகிறாங்க, எரிஞ்சு விழுகிறாங்க. அங்கே போய் எப்படிப்பா அதெல்லாம் உன்னால் முடியுமா? கொஞ்சம் முடியுமா? கொலாவ முடியுமா? தாத்தா யாருமே அவங்க வந்து உண்மையிலே நல்லவங்க தாத்தா. தான் வீடு தேடி வந்துட்டா விரோதியாக இருந்தாலும் வான்னு கூப்பிட்ற பழக்கம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அப்படிங்கல நான் கண்டிப்பாக அங்கே போவேன் தாத்தா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிறதாப்பா? பக்கத்தில் இருக்கிறத விட்டுட்டு நாளைக்கு நடக்கிறத நீ பேசுகிற அப்படிங்கிறாங்க. நீ வேம்பா அப்படி போப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலே. கரெக்டாக யமுனாவும் நிவின்னு வராங்க. வந்த கையோட பார்க்குறாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு, வா என்னமோ நிவின் போகிறான், யமுனா போகிறான் அப்படிங்கிற வேகமாக போகிறாங்க. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க நிவின், குமரண்ணே அப்படின்னு கத்துறாரு. நிவின் வந்துட்டு என்ன 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 காரியங்கிற, ஏன்னு ஆஸ்பத்திரியில் வச்சு எவ்வளோ படித்து சொன்னார், உங்களுக்கு புரியவே புரியாதா அப்படிங்கிறாங்க. நீனு போ, 2 பேரும் கூட்டுக்கலாம், நீ தாடா போயிருங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிறாங்க. யமுனாவும் ஆமாம்மா எல்லாத்தையும் விவரமாக சொல்லிட்டாரு. அவங்க 2 பேரும் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்காங்களாம், 2 பேரும் மனசார ஏற்றுக்கிட்டு வாழ்கிறாங்களாம் அப்படின்னு இப்போ வந்து யமுனா சொல்லுது. ஆனால் அதெல்லாம் முடியாதுடி, அவன் பேச்சை கேட்டு நீங்கள் வரந்தா நீங்களும் மன்னிச்சுக்கோங்க, வர வேணாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் யமுனா பார்த்துட்டு விடுங்க நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கிற. என்ன நம்மளையே வெறுக்கிறாங்களே அப்படின்ட்டு. ஆமாம், நீ முதல்ல என் பிள்ளை வாழ்க்கை கெடுத்த, இப்போ அவன் என் பிள்ளை வாழ்க்கை கெடுத்தேன். அவன் அக்ரிமெண்ட் போட்டு கெடுத்தா, நீ அக்ரிமெண்ட் போடாமல் கெடுத்தீங்க, போங்கடா நீங்கள் அப்படின்னு சொல்லி கடுப்பாயிடுறாங்க சாரதா. அதுக்கப்புறம் வெளியில் வராங்க. வர்றவர் இங்கே விஜய் தாத்தா இருக்க பார்க்குறாங்க. நிவின் கிட்டக்க வராங்க. சாரி பிரதர் அப்படிங்கல. ஐயோ பிரதர் பரவாயில்ல, நீங்களாவது என்னை திட்டாமல் வந்து நல்லபடியாக பேசுகிறீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு விஜய் சொல்ல. ஏங்க உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? நான் உங்களை கோச்சது வச்சது எல்லாமே என் பொண்டாட்டி, நான் விரும்பின பொண்ணு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களேன்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அக்ரிமெண்ட் விஷயத்த சொல்லி சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் காவேரி கூட கொஞ்சிறாரே கொலாவரேன்னு வைத்தறிச்சல் இருந்தேன். ஆனால் உண்மையாகவே நான் என் பொண்டாட்டியை ஏற்றுக்கிட்டேன் அப்படி நீங்கள் எப்போ சொன்னீங்களோ நான் அப்போவே நான் மறந்துட்டேன், விடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் யமுனா கல்யாணத்தில் உங்கள் மேலே கோபம் இருக்க தான் செஞ்சிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான காரணம் என்னென்னா காவேரியை விட்டு கொடுக்க மனசில்லாமத்தே அப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னால் இப்படி ஆகிப்போச்சு. ஆனால் நீங்கள் சேர்ந்து வாழ்ந்துட்டீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நான் அந்த டைரியிலேருந்து கிழிச்சு போட்டிருக்கணும். அது ஏன் தப்பு தான் விஜய், ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி ஊக்கி அழுகுறாங்க நிவின்னு. தாத்தா இருந்துட்டு விடுப்பா என்ன பண்ணுறது, விதி எழுதியிருந்தால் அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அது என்னோட தப்பு தான், நான் எழுதுனதை அதை மாற்றிருக்கணும். அது ஒரு பேய் பிசாசா எனக்கு மனைவியாக வச்சிருக்கா. என்னங்க ஒரு பொறுமைங்கிறதுக்கு வேணாம், நான் எவ்வளோ சொல்லங்காட்டிலையும் வேகமாக ஆடி அவரை வந்து போட்டு நீங்கள் வந்து சொல்லி உங்கள் வாழ்க்கையே பிரிச்சுட்டாலே, ஐயோ நான் தானே இதுக்கு மூல காரணமாயிட்டேன், நான் என்ன பண்ணுவேன் பிரதர், நான் எந்த மனசில் எந்த ஒரு கெட்டணத்தில் நான் அப்படி பண்ணவே இல்லை அப்படிங்கிற. ஐயோ பிரதர் விடுங்க, அப்போ குமரனுமே என்னை திட்டுறாரு அடிக்கிறாருன்னா அவங்க வீட்டுக்கு என் பொண்டாட்டி மேலே உள்ள பாசத்திலானே அவர் பண்ணுறாரு, அதனால அவங்க மேலே இன்னும் எனக்கு மதிப்பு தான் வருது, நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாரு நிவின், இங்கே பாருங்கள் என்னால் இழந்த அவங்க வாழ்க்கையை நான் தான் சேர்த்து வைப்பேன் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணலாம் வாங்க ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு போயிடுறாங்க. ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு ஸ்டாப்பை விட்டு காவேரிக்கு கால் பண்ண சொல்கிறாங்க. கால் போயிட்டே இருக்குது. என்னடி ஆஃபீஸ் ஸ்டாப்புன்னு வருது, ஏதோ ஒரு பேர் உமாவே என்னமோ பேர் இருக்குது அப்படிங்கல. தெரியலம்மா அங்கே ஆஃபீஸ்லேருந்து பண்ணுறாங்க அப்படிங்கல. என்னன்னு கேளு அப்படிங்கல. நீங்களே கேளுங்க, நான் என்னத்தை பேசுகிறேன் அப்படிங்கல. கால் பண்ணி சாரதா தான் எடுத்து பேசுது, கங்காவும் பேசுது, இங்கே கொண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் யார் அப்படிங்கல. என்னங்க மேடம் நீங்கள் வரலையா, கங்கா வந்து காவேரி நடிச்சிட்டு பேசுகிறாங்க, வந்து ஒரு சைன் போட்டு போங்க அப்படிங்கிறாங்க. எதுக்குங்க சைன் போடணும், அதெல்லாம் வர முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அவங்க சார் தான் வந்து டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன கையோட அப்படியே தூக்கி வாரி போடுது. பாத்தியாடி நீ இன்னும் அவனை நல்லவன் நம்பிட்டு இருந்தியே, அவன் பாரு இப்போ டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து கேட்குறான், தேவையாடின்னு மறுபடியும் தலையில் அடிக்கிறாங்க. அப்படியே அழுகிறாங்க காவேரி. ஆமாம் நீங்கள் வந்தாலும் அவங்கள விரட்டி விடுறீங்க, அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் மாமா அப்படின்னு நர்மதா சொல்ல. ஓ உனக்கு பாசம் வருதா, பாசம் அவன் மேலே அப்படின்றீங்க பாரு, கிளம்புடி கங்கா இவளை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே சைன் பண்ணிவிட்டு, அங்கே வக்கீல் இங்கே தான் இருக்காங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்களா, அதனால இங்கேருந்து வேகமாக கிளம்பி போகிறாங்க. போயிட்டு சைனை பண்ணிவிட்டு வந்துடுடி, அவனை தலை முடிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிம்மா அப்படிங்கிற மாதிரி. ஏன் இப்படி பண்ணிட்டாருச்சு, நம்மளை வேணான்ட்டாரா, ஐயோ டைவர்ஸ் பண்ணிட்டா நம்ம பிரிஞ்சிருவோமே, இது நான் தற்காலிக பிரிவுன்னு தான் நினச்சிட்டு இருக்கேன், இப்படி ஒரு முழுசாக நம்மளை பிரிய வச்சிருவாரா அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில் போயிட்டு இருக்காங்க. இப்படியே இறங்கி எங்கேயாவது ஓடிடுவோமா, இல்லை எங்கிட்டாவது விழுந்து நம்ம உயிரை மாச்சுக்கோமாங்கிற மாதிரி பேசிட்டு போகிறாங்க மனசில் நினச்சிட்டு. அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு போயிடறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்திருக்காங்க. என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. பலூன்லாம் இருக்கே அப்படின்னு நல்லா ஒட்டி இருக்குது எல்லாம். இவங்க தனி கேபினுக்கு வேறு கூட்டி போயிடறாங்களா, கூட்டி போய் சைன் போடுங்க மேடம் அப்படிங்கிறாங்க வக்கீல். அப்படி பார்க்குறாங்க, சைனும் போட்டுறாங்க.
சைன் போட்டதுக்கப்புறம் பார்க்குறாங்க. இதோட முடிஞ்சு போச்சு போதுமா அப்படின்னு விஜயை பார்த்துட்டு, உங்களுக்கு என்னை பிரிய மனசு வந்துருச்சுல, நீங்கள் சைன் போட சொல்லிட்டீங்களே, நான் போட்டுட்டேன், உங்கள் ஆசை பிரகாரம் போட்டுட்டேன் போதுமா, இனிமேல் உங்கள் மூஞ்சிலே முடிக்கல அப்படின்னு கிளம்ப போகிறாங்க. ஹலோ மேடம் அப்படின்னு கையை தட்டிட்டு கூப்பிடுறாங்க. நிவின் வராங்க. நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்க அப்படிங்கல. அப்படியே எல்லாரும் வந்து கிளாப் பண்ணுறாங்க. நீங்கள் சைன் போட்டது அதுக்கு இல்லை மேடம், இங்கே பாருங்கள் அப்படின்னு காமிக்கிறாங்க. அந்த எம்டி போர்டை எடுத்து காமிக்கிறாங்க. இனிமேல் இந்த கம்பெனியோட புது எம்டியை நீங்கள் தான், அதுக்காக தான் வர சொன்னோம் அப்படின்னா. காவேரிக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. இதை சொல்கிறது தாம்மா அன்னைக்கு வர சொன்னேன், அதுக்கு தாம்மா சைன் வாங்கினேன், டைவர்ஸுக்கு வாங்கலடா, ஏன்டா அப்படி என்ன புரிஞ்சுக்கலன்னு விஜய் சொல்ல, அப்படியே தலையில் அடிச்சுட்டு உட்காடுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கங்காவுக்குமே மனசு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. அப்போ இவ்வளோ பாசமாக இருக்காரா, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு. அதுக்கப்புறம் நிவின் சொல்கிறாங்க, நான் தெரியாமல் பண்ண தப்புக்கு நான் சேர்த்து வைக்கணும்னு நினச்சேன், அதுக்காக தான் இப்படி கூப்பிட்டோம். ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆஃபீஸுக்கு வரணும், எம்டி பதவி இருக்குன்னா நீங்கள் வரமாட்டில்ல காவேரி, அதனால தான் காவேரி நான் இந்த மாதிரி ஐடியா சொன்னேன். விஜய் சரின்னு சொல்லிட்டாரு. என்னமோ நான் சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் இப்போ டைவர்ஸ்ன்னு சொன்னதுனால கோபத்தில் உங்கள் அம்மா அனுப்பி வச்சாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. நான் கூட நினச்சேன் அதுக்காண்டி இப்படியா வர வைக்கிறதுன்னு. அது நீங்கள் சொல்கிறது சரிதான், அம்மா இல்லாட்டி விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு காவேரி கங்காவும் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் நல்லதான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க கங்காவும் காவேரியும். இருந்தாலும் ஏன்டா அப்படி பண்ணினேன் அப்படின்னு சொன்ன கேடு. இப்போ நீங்கள் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கீங்க மேடம், இனிமேல் நீங்கள் எப்படி பதிவாக இருந்தால் ஆகணும் அப்படின்னு, இன்னும் 1 வருஷத்துக்கு அப்படிங்கிற. அப்படியே முறைச்சி பார்த்துட்டு பலார்னு அப்படியே விஜய் கொடுக்குறாங்க. செல்ல கோபத்தோட பார்க்குறாரு நிவின். ஐயோ அப்பா இடி மாதிரி விழுகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே இழுத்து அணைச்சி கட்டிக்கிறாங்க. யார் நிற்கிறாங்க கூட பார்க்கல. கங்கா அப்படியே பார்த்து ஒரு மாதிரி வைக்கப்படுறாங்க. ஏன்டா அப்படி பண்ணுன அப்படின்ட்டு. சாரி காவேரி, சாரிடா தரலாம் அப்படின்னு சொல்லி அவரும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நிவினை பார்த்து கையெடுத்து கும்பிட்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் நிவின் அப்படின்ட்டு. பரவாயில்ல விடுங்க ப்ரோ, நான் தானே அப்படி எல்லாத்துக்கும் தப்பு பண்ணிட்டேன், அதனால் சேர்த்து வச்சுட்டேன். இப்போ கடைசியில் கங்கா நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் அம்மா மனசை மாற்றுறது அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிளம்புறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.